நான் டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன், இவ்வளவு திட்ட தான் போறேன். ஏ ஜானகி, இப்ப நீ ஒழுங்கா எழுந்திருக்க போறியா இல்லையா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம். எழுந்திரு நீ. இப்ப நீ எழுந்திருக்கல, நான் அப்புறம் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். எழுந்திருன்னு சொல்றேன். தயவு செஞ்சு எழுந்திரு ஜானகி. கண்ணு முழிச்சு பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. ஜானகி எழுந்திரு. ஜானகி ஜானகி அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அட ஜானகி ஆண்டி இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சிங்களா? எப்பெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் எங்க கஷ்டத்துல எங்களுக்கு துணையா இருக்க நீங்க எங்க கூடவே இருக்கீங்க இல்லையா பாட்டி? எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. அன்னைக்கு ஸ்ருதிய லாக்அப்ல வச்சிருக்கும் போது நீங்க தான் அவளை வெளியில கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்ல ரூபி காணாம போனதும் என்ன அரெஸ்ட் பண்ணாம நீங்க தான் காப்பாத்துனீங்க. எப்படி ரூபியை கண்டுபிடிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இத்தனை நாளா ஜானகி ஆண்டி மயக்கத்துல தான் இருந்தாங்க. நீங்க வந்ததும் இவங்களும் கண் முழிச்சிட்டாங்க. சரி அவங்க கண் முழிக்கல, ஆனாலும் கைகள்லாம் அசைக்கிறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. ஜானகி ஏன் இவ ஏன் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறா? கைய கூட அசைக்க மாட்டேங்கிறா? நம்ம வேணா டாக்டர் ஒரு வாட்டி பார்க்க சொல்லலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கத்த. அம்மா நீங்க ப்ளீஸ் பயப்படாதீங்க. இதெல்லாம் சகஜம்தான். 2-3 நாளா இவங்க கண்ணை மூடிட்டு இருந்தாங்கல்ல, சோ கண்ணை திறக்கிறதுக்கு பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், டைம் ஆகும். நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? இது நல்ல விஷயமா? அவங்க குணமாயிட்டு இருக்காங்க, சீக்கிரமா எழுந்திருச்சிருவாங்க. நான் இப்பவே டாக்டருக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லிடுறேன். என் போன் எங்க வச்சேன்? இல்ல என்னோட போன்ல இருந்து கால் பண்ணுங்க. இந்தாங்க. அட என்னப்பா, உன் போன்ல எங்களோட டாக்டர் நம்பர் எப்படி இருக்கும் சொல்லு. என்னோட போன்ல இருந்து தானே என்னால கால் பண்ண முடியும். என்னப்பா நீ? நான் போய் கால் பண்ணிட்டு வரேன். உன்னோட மைண்ட்ல முழுக்க முழுக்க ஸ்டூபிடிட்டி மட்டும் தான் இருக்கு. புதுசா ஏதாவது யோசிக்கணும்னா மண்டையில இடம் இருக்கணும்ல. பேச வந்துட்டான். ஏ வில்லி நில்லு. நீ என்ன சொன்ன? வில்லியா? What do you mean by வில்லி? எதுக்காக அப்படி சொன்ன? ஆமா, எப்ப பார்த்தாலும் சரியான விஷயத்தை கூட தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேல, என்ன வில்லனா ஆக்குற? அப்படியா? நீ பெரிய ஹீரோ, நான் வில்லி இல்ல? ஆமா ஆமா உண்மைதான். நீ இததான் கரெக்டா சொல்லி. ஆக்சுவலி நீ எனக்கு கொடுத்த டைட்டில் கொஞ்சம் கூட சூட்டே ஆகல. என்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு ஏன் மேலே பழி போடுறியா? இங்க பாரு சுத்தி, எனக்கு உன் கூட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் மட்டும் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் பாரு. எதுக்கும் பண்றேன். நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். பெருசா வந்துட்டான். ஸ்ருதி நில்லுமா, நில்லு. என்ன இதெல்லாம்? என்னாச்சு ரெண்டு பேருக்கும்? எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சமீர். இவ ரொம்ப அழகான பொண்ணு, இவளை எதுக்காக இந்த அளவுக்கு திட்டிட்டே இருக்க? எனக்கு தெரியல, ஆனா இவ அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் கிட்ட எதுக்கு ஆண்டி கேக்குறீங்க? இவன் ஒரு தெரியல.com. நீங்க எதை வேணாலும் கேட்டு பாருங்களேன். என்னாச்சு தெரியல, எப்படியாச்சு தெரியல, இப்படிதான் எப்பவுமே பேசுவான். இல்ல எனக்கு எதுவும் அவ்வளவா ஞாபகம் இல்ல. அதான் பாத்தீங்களா ஆண்டி, இப்ப அவன் மறந்துட்டேன்.com ஆயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல sorry.com ஆயிடுவான். நீ மட்டும் என்ன தலைவலி.com-ஆ? இல்ல இவ சரியான பைத்தியம்.com. அப்படியா? நீ மட்டும் என்ன? இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பாக்கும்போது எவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா? முக்கியமா இந்த ஆன்லைன் சண்டை, பைத்தியம்.com, தலைவலி.com, எனக்கு இதெல்லாம் நிஜமாவே loving.com ஆயிடுச்சு. ஐயோ, நான் இப்ப என்ன சொன்னேன்? ஸ்ருதி பாத்தியா, நானும் உன்ன மாதிரியே பேசுறேன்ல? ஐயோ இல்ல ஆண்டி, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி சமீர், உனக்கு ஸ்ருதியை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. இல்ல. அட நில்ல சமீர், நில்ல. எதுக்கு அவசரமா போயிட்டு இருக்க? ஸ்ருதி, இதே கேள்வியை நான் உன்கிட்ட சமீரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டா நீ என்னமா பதில் சொல்லுவ? ஆண்டி, இந்த பையனை எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன நீங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லிட்டீங்க? இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி கல்யாணம்? கேன்சல். ஆமா ஆண்டி, கேன்சல். இங்க போர் சமீர், வீணா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா? கல்யாணம் கேன்சல் ஆக கூடாது, சண்டை தான் கேன்சல் ஆகணும். இந்த மாதிரி தேவையில்லாம சண்டை போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க. ஓ காட், ஆண்டி எதுக்காக இப்படி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க? நானும் சமீரும் லவ் பண்றோம்னு நினைக்கிறாங்களே. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இவங்க கிட்ட இருந்து யாரு காப்பாத்துறது? அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் லெக்சர் கொடுக்குறாங்க போல இருக்கே. ஆனா இவங்க ரெண்டு பேர் மனசுலயும் எதுவும் இல்லை. ஓகே கரண், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கரண், நீ வந்துட்டியாப்பா? ஆமா. ஹாய் ஸ்ருதி. ஹாய். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க. கிச்சனுக்கு வாப்பா, சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சீக்கிரம் வந்துடணும். ஷூர்.
சே தேங்க் யூ டு மீ. Thank you so Thank you, much அண்ணா. sir. Thank you so much. இதுக்கு நீங்க என்னைக்காவது நன்றி கடன் தீர்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கு 2 பேரும் தயாரா இருங்க. எனக்கு பசிக்கவே இல்லை, சாப்பாடு கேட்டேன். இப்போ உங்களால நான் சாப்பிட்டே ஆகும். சாப்பிடுங்கண்ணா, ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க. ஷட் அப். இதுக்கப்புறம் நான் எப்பவுமே உன்கிட்ட பேச மாட்டேன், ஓகே? ஏன்னா எனக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சே that you don't like me. பாரு, நீ நிஜமாவே என்கிட்ட பேச மாட்டியா? மாட்டேன். How dare you? How dare you talk to me like that? இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. யாருமே என்கிட்ட இந்த மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணவே கூடாது. நீயும் அப்படி பண்ண கூடாது. நான் சொல்றது புரியுதா? I don't like it. I hate it. அப்படியா? ஈவன் ஐ டோன்ட் லைக் இட். நான் பண்றது சரியா இருக்கும்போது என்ன தப்புன்னு சொன்னா பிடிக்காது. அது நீயா இருந்தாலும் சரி. யார் எனக்கு கால் பண்றாங்க? அக்கா? ஹலோ? என்ன? ரியலி? அக்கா? அஷு, ஹே ஸ்டூபிட். எங்க ஜானகி ஆண்டி கண் முழிச்சிட்டாங்களா? வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you so much. அச்சோ, இந்த சமீர் கிட்ட இப்பதான் பேச மாட்டேன்னு சொன்னா அதுக்குள்ள மறந்துட்டேனே. எக்ஸ்கியூஸ் மீ. அக்கா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவங்க கண் முழிச்சிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? அக்கா நானும் அங்க இருந்திருக்கணும். இங்க பாரு ஸ்ருதி, அவங்க இன்னும் கண்ணை திறக்கல. அவங்க யார்கிட்டயும் பேசல. அவங்க தலையில அடிபட்டிருக்கு இல்லையா, அதனாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா என்ன சொல்றீங்கக்கா நீங்க? ஜானகி ஆண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? அது ஒண்ணும் இல்ல, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால டாக்டரை வர சொல்லிருக்கோம். செக்கப்க்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவாரு. சரிக்கா, இதுதான் சரியா இருக்கும். எனிவேஸ்க்கா, நீங்க சூப்பரான நியூஸ் சொல்லிருக்கீங்க. எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. ஓய் 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 ஓய், என்ன ஆச்சு உனக்கு? சில நேரம் பார்த்தா சேடா இருக்க, திடீர்னு பார்த்தா டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னதான் சொல்ல, எனக்கு குழப்பமா இருக்கு. அக்கா, நான் இப்பவே வீட்டுக்கு வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. ஓகே, பை. ஏய் ஸ்ருதி, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஏய் நில்லுன்றல. ஸ்ருதி, குட் நியூஸ் என்னன்னு எனக்கு சொல்ல மாட்டியா? கரண் சார், உங்களுக்கு தெரியுமா ஜானகி ஆண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெளியுது. அவங்க அப்பப்ப கண்ணு திறக்கறாங்க, ஆனா கையை நல்லா அசைக்கறாங்க. சீக்கிரமா அவங்க குணமாயிடுவாங்க. இன்னைக்கு பெஸ்ட் நியூஸ் கிடைச்சிருச்சுல? Of course, congratulations. Yes, thank you so much sir. கரண் சார், இந்த சமீர் கிட்ட என் வழியில இனிமே வர வேணாம்னு சொல்லுங்க. நான் வீட்டுக்கு சீக்கிரமா போகணும். அண்ணா, இவகிட்ட சொல்லுங்கண்ணா, இன்னைக்கு ஆட்டோ எல்லாம் ஸ்ட்ரைக்குன்னு. மேடம் தான் நியூஸே பார்க்க மாட்டாங்கல்ல. இது பொண்ணுங்க கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம்னா. தன்னை பத்தியே யோசிக்கிறதுனால வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே? நோ ஜெனரல் நாலேஜ் அட் ஆல், யூஸ்லெஸ். ஏய், ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு நீ ஸ்ருதி கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சார், இவன் எப்பவுமே இப்படிதான். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஸ்ட்ரைக் வேற, நான் என்ன பண்றது? நான் வேணா வீட்ல நான் உன்னை டிராப் பண்றேன். அண்ணா, thank you so much sir. அண்ணா, ஏய் சுமாரா, அண்ணா சொல்றத கேளுங்கண்ணா. அண்ணா, சீக்கிரம் போலாம். என்ன கரணா, நீங்க இதுக்கு நடுவுல வந்தீங்க? அவளுக்கு தான் நான் இருக்கேன்ல. அத்த ஜானகி கண்டிப்பா சீக்கிரம் கண்ணு முழிச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இப்ப வந்துருச்சு. தண்ணி. ஜானகி ஆண்டி கண்ணை முழிச்சிட்டாங்க. பேசுறா பாருங்க. ஜானகி கண்ணு தர. ஜானகி, நான் சரளா பேசுறேன். நான் சரளா பேசுறேன். நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல? எனக்கு நல்லா கேக்குது. நான் ரொம்ப நேரமா தண்ணி கேக்குறேன். அது உங்களுக்கு கேட்கலையா? பாத்தீங்களா, இவன் இன்னும் முன்ன மாதிரியே தான் இருக்கிறா. ஆனா இவளுக்கு உடம்பு சரியில்லை, பேசவே முடியல. ஆனாலும் அப்படியே தான் பேசுறா பாருங்க. நீ பேசுறது எங்களுக்கும் கேக்குது. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. கடவுளே,
கடவுளே, ஜானகியை குணப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமா ஜானகி, நீ இப்படி ஆனதுல இருந்து எனக்கு உயிரே போயிடுச்சு. நீ எப்ப கண்ணு முடிச்சு பாப்பேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, இப்பதான் நீ கண்ணு முழிச்சிட்டல, நீ சீக்கிரமா குணமாயி முன்ன மாதிரி மறுபடியும் நல்லா பேசுவ. நீ மட்டும் கண்ணு முழிக்காம இருந்திருந்த என்ன நானே எப்போ மன்னிச்சிருக்க மாட்டேன் ஜானகி. எல்லாத்துக்கும் நான் தானே அத்த காரணம். இப்போ அது கண்ணு முழிச்சாள, எனக்கு அது போதும் போதும். ஏன் அழற? ஜானகி ஆண்டி கண்ணை முழிச்சிருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட பேசினாங்க. இதுவே சந்தோஷமான விஷயம் தானேமா? நீங்க சரி எதுக்கும் சரி டென்ஷன் டென்ஷன் ஆகாதீங்க. ஆகாதீங்க, அழாதீங்க. அழாதீங்க. நான் போய் தண்ணி எடுத்து ஆமா, சரிப்பா, குடிக்க தண்ணி தண்ணி எடுத்து கொண்டு வா. பேபி பேபி ஐம் சாரி. பேபி நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நீ கோவப்படாத. சாரி தான் சொல்றேன்ல பேபி. நமக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அதான் கோவத்துல நான் என்ன பேசுறோன்னு தெரியாம அதிகமா பேசிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். இட்ஸ் ஓகே. நாம இங்க ஸ்டூபிட் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கோம். உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. உனக்கு என்ன தோணுது? அந்த ஜானகி கண்முழிச்சிருவாளா? ஒருவேளை அந்த கிழவி எந்திரிச்சு உண்மையை சொல்லிட்டானா எனக்கு என்னமோ சீக்கிரம் எந்திரிச்சிருவான்னு தோணுது. ஐம் ரியலி worried. நிஜமாவே அப்படி நடந்துருச்சுன்னா நம்ம விளையாட்டு முடிஞ்சிடும். நமக்கு தி எண்ட் வந்துடும். நமக்கு அப்புறம் நம்ம ஃபியூச்சரே இருக்காது. நம்ம இது வரைக்கும் யோசிச்சது, அப்புறம் நம்மளுடைய லட்சியம், நம்ம பிளான் எல்லாமே அழிஞ்சிரும் பேபி. ப்ளீஸ் இப்படி சொல்லாத. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீ நீ ஏதாவது யோசி. ஏதாவது ஸ்டோரி சொல்ற மாதிரி யோசி. அதாவது ஜானகி கண்முழிச்சதும் எல்லார்கிட்டயும் நம்ம ஏதாவது சொல்ற மாதிரி யோசி. இல்ல பேபி, நான் ஏதாவது ஸ்டோரி சொன்னாலும் இல்ல கதை கட்டினாலும் அதை யார் நம்புவாங்க சொல்லு? அந்த ரிஷப் ஆல்ரெடி என்ன பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கான். கரனுக்கு ஆல்ரெடி என்ன சுத்தமா பிடிக்கல. இது மட்டும் இல்லாம அந்த ஸ்ருதி, அவ கரனோட ஃபேன். அவளுக்கு என்னை விட அதிகமா அந்த கரண் மேலதான் அக்கறை இருக்கு. பேபி, என்னோட தி எண்ட் நெருங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது பேபி. அப்படியே என் கூட சேர்ந்து உன் கதையும் முடிஞ்சிடும். ப்ளீஸ் காட், இந்த மாதிரி நடக்கவே கூடாது. ப்ளீஸ். ஏய், ஒரு நிமிஷம். இன்னும் எதுவுமே கிளியர் ஆகல. அந்த ஜானகி கண்மொழிப்பாளா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதை தெரிஞ்சுக்காம ரிஷப், ஓ நோ, நாங்க பேசிட்டு இருந்தப்ப இவன் கேட்டிருப்பானா? நான் முன்னாடியே நினைச்சேன். நிஜமாவே நான் இதை பத்தி யோசிச்சேன். என்னோட மனசு என்கிட்ட அப்பவே சொன்னுச்சு, நான் யோசிச்சது கரெக்டாக தான் இருக்கு. அப்புறம் நீ, நான் நினைச்சு கூட பார்க்கல நீயும் இவளும். இல்ல ரிஷப், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. யா ரிஷப் சார், ஷெர்லின் சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் எது பேசுறதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசலாமே. இங்க பாரு, இவ ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாது. இல்ல ரிஷப், அது பிருத்வி மேல எந்த தப்பும் இல்ல. நான் சொன்னதால தான் இவர் இந்த மாதிரி பண்ணாரு. ஓ, இஸ் இட் பிருத்வி? நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்களா? இல்ல, பிருத்வி ஒரு பொண்ணு மாதிரி இருக்கானுன்னு நினைச்சேன். அதாவது என்னன்னா, பொண்ணு மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவர் எமோஷனல் ஆகிட்டே இருக்கார்ல, அதான். அண்ட் ஷர்லினும் அதே மாதிரி தானே இருக்கா. இப்போதான் எனக்கு நல்லாவே புரியுது. ஜானகி ஆண்டி அந்த நிலைமையில பார்க்க முடியலங்கிறதுக்காக நீ பிருத்வி கூட இங்கே பேசிட்டு இருக்கல. அதனால தானே பிருத்வி நான் சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணாருன்னு சொன்னேன். ஆமா, ஆக்சுவலாக நானும் சின்ன பையனாக இருக்கும்போது என்னாலே மற்றவங்களோட கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. அப்படியே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு துணையாக இருந்தால் நல்லதுன்னு தோணுது. ஆஹா, சரியா சொன்னீங்க. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் கம்பெனி டு ஷர்லின். இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி எங்களோட கான்வர்சேஷனை நானும் கேட்டேன். ஜானகி ஆண்டி எப்போ கண் முழிப்பாங்கங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல,
ஆமா. அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க முன்ன விட பெட்டரா இருக்காங்க. வாட்? யா, நீங்க இப்பவே போய் அவங்கள பார்க்கலாம். இப்பயா? ஆமா, இப்பதான். வாங்க. இப்போ உள்ள நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஜான் கேண்டி பக்கத்துல நிறைய பேர் இருந்தா. So what? It's fine. உள்ள எல்லாம் நார்மலா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லார் கண்கள்லயும் கண்ணீர் இருக்கு, ஆனா அது ஆனந்த கண்ணீர் தான் இல்லையா? கம், லெட்ஸ் கோ. இதுக்கு மேல தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. ஓ காட், நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறோம் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு புரியலையே. என்னையும் ஷர்லினியும் ஒன்னா பார்த்தா அந்த ஜான்கி கண்டிப்பா கோபத்துல எங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். என்னாச்சு ஷர்லின்? எதுக்கு இங்கே நிக்கிற? வா. கரண் சார் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு தெரியுமா ஜானகி ஆண்டி கண் முழிச்சிட்டாங்க. எனக்கு சந்தோஷமா ஹே, இருக்கு. நீ எப்படிடா இங்க? இவ தான் கூட்டிட்டு வந்தா. அட உள்ள வாங்க சார், வாங்க. ஷர்லின், கம், லெட்ஸ் கோ. கம். யா. Oh my god, oh my god. ஜானகி ஆண்டி நீங்க கண் முழிச்சிட்டீங்களா? மெதுவா ஸ்ருதி. ரீதா, Oh my god, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்ருதி, ஜானகி ஆண்டி இப்பதான் நீங்க கண் முழிச்சிட்டீங்கல்ல, இப்போ அது சொல்லுங்க ஆண்டி, அக்கா ஃபங்க்ஷன் நடந்த ஹால்ல யார் நெருப்பு வச்சது? யார் ஆண்டி? ஒரு நிமிஷம். நீ எதுக்கு இவங்க கிட்ட அந்த கேள்வி கேட்ட? ஏன்னா எங்களுக்கு டவுட் இருக்கு. ஹால்ல யாரு நெருப்பு வச்சாங்கன்னு ஜானகி ஆண்டிக்கு தெரியும்னு தோணுது. வாட்? பிரீதா, பிரீதா எதுக்கு நீ ஜானகி? ஜானகி ஆண்டி அவ என்னமோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? என்ன கை சொல்லு காட்டுங்க. ஜானகி. யாரையும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. யாரையோ கூப்பிடுறாங்க போல. யார கூப்பிடுறீங்க? என்ன யாரு? ஏதாவது வேணுமா? என்னாச்சு ஆண்டி? ஆண்டி, என்னாச்சு? ரிலாக்ஸ். என்ன ஜானகி? என்ன ஜானகி? எங்க போற? ஆண்டி, ஆண்டி சார், சார், ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுங்க. இருங்க, ஆண்டி, இருங்க. கொஞ்சம் நீங்க relax settle ஆகுங்க. ஆகுங்க. இருங்க ஆண்டி, இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்து பார்த்து. ஆண்டி, தண்ணி எடுங்க. ஜானகி ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? கஷ்டமா இருக்கா? ஏதாவது சாப்பிட இல்ல குடிக்க வேணுமா? சொல்லுங்க, நாங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்றோம். நீங்க யாரு? என்ன? நீங்க யாரு? ஜானகி ஆண்டி, நான் ஒரு நிமிஷம் பிரீதா, கொஞ்சம் வழி விடு. ஜானகி, நான் தான் சரளா. என்ன யாருன்னு தெரியுதுல்ல? தோ இவங்க ரெண்டு பேரும் என்னோட பொண்ணுங்க, பிரீதா, ஸ்ருதி. ஆண்டி, என்ன இவ்வளோ பெரிய பொய் சொல்றீங்க? உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் தான் எனக்கு தெரியுமே. ஆனா இவங்க உங்க பொண்ணுங்க இல்லையே. அம்மா, இங்க பாத்தீங்களா? இவங்க என்கிட்ட பொய் சொல்றாங்க. உனக்கு எதுவும் ஞாபகம் வரலையா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு நெருப்பு பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லையா?
ஜானகி கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. எந்த நெருப்பு? எனக்கு எதுவுமே சரியா ஞாபகத்துல இல்ல. ஜானகி கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. எந்த நெருப்பு? ஜானகி ஆண்டி, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்களை யாரோ கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க.